ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு தி கோடிங் தமிழ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ பிசியில் எல்லாமே கோட் பண்ணியிருப்பீங்க. பிசி இல்லாதவங்க கோட் பண்ணுறது எப்படி? ஓகே, பிசியில் தான் கோட் பண்ணலாம், பட் மொபைலில் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ஸாக கோட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகளுக்கான பதில். அண்ட் அப்படி கோட் பண்ணணுன்னா என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் நான் பார்த்து வச்சு சொல்கிறேன். பட் நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை பர்சனலி, ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவில் பார்த்த முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், என்னன்னா முதல்ல வந்து நான் வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் பார்த்தேன், பட் என்னால் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸோ ஆடியோ மொபைல் சம் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல, சாரி. அதனால தான் நான் வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு பைட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைத்தான் கற்றுக்க போகிறீங்க, பைத்தான் நீங்கள் மொபைலில் கோட் பண்ணணும் அப்படின்னா பைட்ராய்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நீங்கள் பைத்தான் அதாவது எஃபிஷியன்ட்டாக கோட் பண்ண முடியல, தேவையில்லை, அதுக்கு ரொம்ப அட்வான்ஸாக பண்ண முடியாது, பட் இருந்தாலுமே உங்களால் ஒரு கற்றுக்க முடியும். இப்போ ஒரு அரே ஃபங்க்ஷனை பற்றி அவருக்கு அரேயை பற்றி ஒரு டாபிக் போகுது, இல்லை ஃபார் லூப்பை பற்றி டாபிக் போகுது, அது என்னன்னு புரியல, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், உங்கள்கிட்ட பிசி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பைட்ராய்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஐஇசி அப்படின்ற அவங்க டெவலப்மெண்ட் டீம் தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களோட இமேஜஸ் ஸோ நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க இன்பில்ட்டாக. இது இட்ஸ் லைக் ஒரு ஐடி, ஸோ ஐடி மாதிரி தான். ஸோ இவங்க வந்து நிறைய இருக்குது, இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஐஇசி கோட பார்த்தீங்கன்னா ஜேவி ட்ராய்டு, பைட்ராய்டு அண்ட் சிஎக்ஸ்எக்ஸ் ட்ராய்டு, அதாவது C++. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஜாவாவோட இது ஐடி பார்த்தேன் நான், ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பைட்ராய்டு சர்ச் பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரே ஆப்பில் மல்டிபிள் வேணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஒரே ஆப் ஸோ கோடர். ஸோ கோடர்ன்ற இந்த ஆப்பில் பார்த்தா மல்டிபிள் ஸ்டஃப் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லலாம், இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து சும்மா ஒரு டெஸ்ட் கோர்ஸ் HTML ஃபைல் ஓப்பன் பண்ணேன். நான் எதுவுமே கோட் பண்ணல, அவங்களே பேசிக்கான டெம்ப்ளேட் போட்டு கொடுத்துட்றாங்க. நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மொபைல் ஸோ இது வந்து மொபைல் வியூவில் இல்லைல்ல, ஸோ அதனால் இப்படி காட்டுது. நம்ம பேக் கொடுத்துருவோம், எஸ் ஆர் நோ. ஸோ எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன் ப்ராஜெக்ட்டை. இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹோம், பப்ளிக், ப்ரைவேட், ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோம் போய்ட்டு இப்போ ஸ்டார்ட் கோடிங் கொடுத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து ஆர்டிக்கலாக, ப்ராஜெக்டாக, சிங்கிள் ஃபைலான்னு கேட்கும். ஸோ ஸ்மால் ப்ராஜெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஃபைல் கொடுக்கலாம். இல்லை பெரிய ப்ராஜெக்டாக நீங்கள் இந்த இடத்துல கிட் க்ளோன் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் வந்து கிட்ஹப்லேருந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுத்து எடிட் பண்ண போகிறீங்க, ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த நல்ல ஆப், பட் இது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வேணால் ஜஸ்ட் லைக் குயிக் ரிவ்யூ மாதிரி தான் இந்த ஆப். நான் பார்த்தோன்னே ஓகே பிடிச்சிருச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லலாம், யாராவது மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து கோட் பண்ண ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு இதை காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் தான் சர்ச் பண்ணார். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ HTML, ஜாவா, பைத்தானா, சியா, டேஜிகோ, ஸோ டோட்டலாக நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நம்ம அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து HTML ஆர் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு node.js இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், HTML கொடுக்குறேன்னா, நான் HTML வந்து இப்போ ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, நான் ஜஸ்ட் YT1 கொடுக்குறேன். 1 கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ண என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் அது வந்து சம் பாயிண்ட்ஸ் கேட்குது. ஸோ நான் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஆகிட்டோன்னு என்ன ஆகுது, இன்ஸ்டாலிங் ஆகுது, இனிஷியலைசிங் அண்ட் செட்டிங். ஸோ எல்லாமே செட் பண்ணிக்குது. ஓகே, நம்ம பைத்தான் அது HTMLக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப் அதாவது கன்வே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம பிளாப்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். நம்ம HTML கோடுக்கு போனால் அவங்களே ஒரு பேசிக்கான HTML கோட் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து கூட ஒரு நல்ல ஒரு HTML உங்களுக்கு தெரியும், மொபைலில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்குது, நான் மொபைலில் நல்லா டைப் பண்ணோம் ப்ரோ, நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், என்னால் நல்லா டைப் அதாவது பொதுவாக சொல்லலாம் காதலர்கள். ஸோ நீங்களாம் வந்து நல்லா டைப் பண்ணுவீங்க. ஸோ உங்களால் நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து பண்ணலாம். எஸ்பெஷலி நான் அதாவது காதலருக்கு நான் தப்பாக மீன் பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு டைப் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அதனால் இப்போ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஹெலோ டிகோடர்னு சொல்லிட்டு. நான் இடத்துல வந்து ப்ளே பட்டன் கொடுக்குறேன்னா அவுட்புட் வருது, அக்செப்ட் கனெக்ஷன் HD. ஸோ இதான் அந்த போர்ட் நினைக்கிறேன். போர்ட் ஓப்பன் ஆகும், ப்ரௌசர். ஓகே, அவங்களோட ஆப்லேயே ஒரு மினி ப்ரௌசர் வச்சுருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அவங்களோட அவுட்புட் வந்து இங்கே வருது, ஹெலோ டிகோடர் அப்படின்றது இங்கே வருது. அண்ட் console.log நோ அவுட்புட். அண்ட் டெர்மினல் வந்து இங்கே பார்த்தா டெர்மினல்.
ரியலிவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிசியில் கூட இந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக அவங்கக்கிட்டேயே ஒரு ப்ரௌசர்லாம் இருக்காது. ஸோ அது மொபைலில் இவ்வளோ எஃபிஷியன்சியாக கோட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மொபைல் டோட்டலி டிஃப்ரெண்ட், பிசி டோட்டலி டிஃப்ரெண்ட். இது மொபைலில் பண்ண முடியும், பட் எஃபிஷியன்ட்டியாக அதாவது அதிகமாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நான் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் பைத்தான் மட்டும் வேணும் போதும், இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம், பைத்தான் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் பைடாட் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைடாட்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகும். எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இங்கே கொடுத்து நான் இங்கே என்ன டைப் நம்மளுக்கு என்ன டைம் வேணுமோ அந்த கோட் நம்ம இங்கே ட்ரை பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே ரன் கொடுத்தோன்னா ரன் ஆகும். உங்களுக்கு எதாவது மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணும் பைத்தான் மாடியூல்னால் நீங்கள் இங்கே பிப்பில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீ ஏன் ப்ரோ நீங்கள் எதுவுமே பண்ணி காட்டலைன்னா, எனக்கு பைத்தான் கொஞ்சம் தான் தெரியும், அதிகமாகலாம் தெரியாது, அதுவும் மறந்துட்டேன். ஸோ அதனால தான் சூன் நான் பைத்தான் திருப்பியும் கற்றுப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சது தான். டீகோடர் என்ற ஆப், இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாய் கைஸ், see you in next video.